அப்படிதான் பணத்தை கொடுத்து எல்லாரையும் நம்ப வைக்க ட்ரை பண்ணுவீங்க. ஆனா நான் நம்ப மாட்டேன். எப்படி சவால்? என்ன பார்த்து சவால் விடுறானா? ஏன் நந்தினி எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருவேன்னு பாத்துக்கங்கன்னு சவால் விட்டான்ல. பாத்துறேன் எப்படி அவன் பொண்டாட்டி அவன் வெளியில கொண்டு வரான்னு நானும் பாக்குறேன். வேடா சுந்தரவள்ளி, இது ஆரோக்கியமான விஷயமே கிடையாது. ஜெயிக்கிறதுங்கிறது ஒருத்தரை வீழ்த்துறதுல இல்ல, விட்டு கொடுக்கறதுல இருக்கு. நீ ஜெயிக்கிற நந்தினி ஜெயிக்கிறங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. தர்மம் தான் ஜெயிக்கும். தர்மம் தான் ஜெயிக்கணும். தர்மம் ஜெயிக்குமா? தர்மம் பாத்துறேன். ஏமா எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது? போயிடுவோமா? நந்தினி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. போங்க, நீ போங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போயிடலாம். நீ தைரியமா இரு, ஓகேவா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அடி பாவி, என் பொண்ணு அநியாயமா கொலை பண்ணிட்டியே. நாங்க உனக்கு என்னடி பாவம் பண்ணோம்? எதுக்காக என் மகளை கொலை பண்ண? என் பொண்ண பறி கொடுக்கவா வெளிநாட்டுல இருந்து நாங்க இங்க வந்தோம். அண்ணி சாரி அண்ணி, அழாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா உங்க பொண்ண பறி கொடுத்த நாள்ல இருந்து அழுது 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 உங்க மனசும் உடம்பும் நொந்து போயிருக்கண்ணி. உங்களை நீங்க தான் பாத்துக்கணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படி பொறுமையா இருக்க முடியும் பரமேஸ்வரி? என் பொண்ண கொலை பண்ணிட்டு இவ எப்படி குத்துக்கல்லு மாதிரி இருக்க பாத்தியா? இவளுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. அடியே, சட்டத்தோட தண்டனையில இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா கடவுளோட தண்டனையில இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. என் வயித்துல 10 மாசம் சுமந்த பொண்ண பறி கொடுத்தவ சொல்றேன். என் வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்ட. மண்ணோட மண்ணு நாசமா போய் மண்ணாதான் போவேன். என்னடா என் அக்கா மகனே, இத நீ எதிர்பார்க்கல? இது வெறும் ஆரம்பம்தான். இனிமேதான் சரவெடியே வெடிக்க போகுது. அங்க பாத்தியா, உன் பொண்டாட்டிய ஜாமீன்ல விடக்கூடாதுன்னு எத்தனை பொம்பளைங்க நின்னு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அட, என்ன கண்ணா இப்படி முறைக்கிற? டேய், சத்தியமா சொல்றேன்டா, இது என்னோட ஏற்பாடு இல்ல. உன் பொண்டாட்டி இருக்கால, அவளால பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு அப்பாவி. யாருக்கு தெரியும் உன் பொண்டாட்டியால அந்த புண்ணியவதி எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காளோ. எவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்துறாங்க. உன் பொண்டாட்டி ஜாமீன்ல வெளியே வரக்கூடாதுங்கிற அளவுக்கு போராட்டம் எல்லாம் நடத்தணும்னா பெருசா பாதிக்கப்பட்டிருக்காங்க போல. ஏய், என்னடி சும்மா நடிக்காத. இந்த மாதிரி போராடுறதால நான் நந்தினிய வெளியே கொண்டு வர்றத உங்களால தடுக்கவே முடியாது. பாரா, அவ்வளோ பெரிய கான்பிடென்ட்டா உனக்கு? கெட்டதை நினைக்கிற, கெட்டதை பண்ற உனக்கே ஜெயிப்பேங்கிற கான்பிடன்ஸ் இருக்கும்போது நல்லதையே நினைக்கிற எங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்க கூடாதா? பாரா, எல்லா தடங்களையும் உடைச்சிட்டு நான் நந்தினிய வெளியே கொண்டு வருவேன். நந்தினி வெளியே வரும்போது ஒளிஞ்சிருக்கிற அத்தனை குற்றவாளிகளும் வெளியில வருவாங்க. அந்த கூட்டத்துல மெயினா நீ இருப்ப. பார்க்கலாம். நான் கூட நீ ரொம்ப சாதாரண ஆளாதான் இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கிறத பார்த்தா நீ பயங்கரமான ஆளா இருப்ப போல இருக்கே. உன்னை ஜாமீன்ல விடக்கூடாது, கைது பண்ணி ஜெயில போட சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம், என்னன்னு கேட்க மாட்டியா? நான் கேட்கலனா கூட நீங்க சொல்ற ஆர்வத்துல இருக்கீங்க போல இருக்கே. உங்க ஆர்வத்தை எதுக்கு கெடுக்கணும்? என்ன விஷயம் சொல்லுங்க.
எவ்வளோ பேர் உன்னை வெளியில விடக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணாலும் ஏசி சார் உன்னை வெளியில விடணும்னு உறுதியா இருக்காரு. காலத்துக்கும் நீயும் உன் ஹஸ்பண்டும் ஏசி சாருக்கு நன்றியோட இருக்கணும்.